எடப்பாடி பழனிசாமி தேவர் சமுதாயத்தை சேர்ந்த 3 பேரையும் வேண்டாம், கட்சிக்குள்ளே வேண்டாம். சின்னம்மாவாகட்டும், ஓபிஎஸ் ஐயாவாகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், 3 பேரையும் வேணான்ட்டார். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவமாருடைய ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய கொடி பறக்காது. அதுவும் தென் மாவட்டத்தில் சுத்தமாக பறக்கவே பறக்காது. அதுவும் குறிப்பா நெல்லை மாவட்டத்தில் எந்த கட்சி ஜெயிக்கிறதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலுடைய வரலாறு. அதுக்கு நம்ம கருப்பசாமி பாண்டியன் அவர்களை உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். கலைஞர் அவர்கள் என்ன பேசினாரு? காணா என்கின்ற ஒரு மாங்கனியை வெகு காலமாக பறிக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டேன். இன்று அந்த காணா என்கின்ற மாங்கனியை பறித்து விட்டேன் அப்படி என்று பேசினார். அமித்ஷாவிடம் போய் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுடைய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்களை நியமனம் செய்யுங்கள். அப்பதான் நான் தென் மாவட்டங்கள்ல போக முடியும். போற இடத்துலலாம் கருப்பு கொடியை காட்டுறாங்க, கல்லை கொண்டு வீசுகிறார்கள் அப்படின்னு கோரிக்கையை அமித்ஷாவிடம் வைக்கிறார். இப்ப அமித்ஷா என்ன பண்றாரு? உடனே நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜகவினுடைய தலைவராக நியமனம் செய்கிறார். இப்போ என்ன ஆகுதுன்னா, நயினார் நாகேந்திரன் அப்படி என்பவர் ஒரு செல்வாக்கு உள்ள மனிதர், அதையும் தாண்டி ஒரு செல்வந்தர். இப்ப அது மட்டுமே போதாது. அவர் சொன்னால் மட்டும் தேவர் சமுதாயத்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய யுக்தியை களம் காண்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிடிவி தினகரனை பாஜகவில் சேர்த்துக் கொள்ளுங்கள், அப்பதான் எனக்கு இன்னும் பலமாக இருக்கும். நயினார் நாகேந்திரன் அந்த பக்கம், டிடிவி அவர்கள் இந்த பக்கம். ஊடையில நான் வேன் மேலு ஏறி ரெட்டை இலையை காமிக்க முடியும். அப்பதான் தேவமாறு ஓட்டு போடுவாங்க. இதை செய்யுங்க அப்படின்ட்டு.